காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 17. என்னடா விட்டா ரொம்ப பேசிட்டே போற, நீ கத்துனா எல்லாமே உண்மை ஆகிடுமா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னமோ அந்த பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுற. அவ தப்பு பண்ணிட்டா, அது அவளும் இல்லைன்னு சொல்லல, நாங்களும் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு தண்டனையா தான் அவளை டைவர்ஸ் பண்ண போறல. அப்புறம் எந்த உரிமையிலடா அவளை நீ திட்டுற? முதல்ல அவளை கொலகாரின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவளை திட்டுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். அதே போல என்னை நெருங்குறதுக்கும் அவளுக்கும் எந்த உரிமையும் இல்லை. இத நீ இப்ப சொல்லியிருக்க கூடாது. உன் பின்னாடி நாய் அப்பயே அலைஞ்சிட்டு இருந்தால, அப்ப அவளை கூப்பிட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லமான்னு சொல்லியிருக்கணும். அப்படி நீ சொல்லி அவ உன் பின்னாடி வந்திருந்தா அது தப்பு. நீ எங்கேயாவது அவகிட்ட அப்படி சொன்னியா? லூசாடா நீ. அவளா என் பின்னாடி வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பார்த்தாலே அதுக்கு 1000 காரணம் கட்டி கேலி பண்ணினாங்க. அப்படி இருக்க எப்படி போய் பேசுவேன்? சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்காத திரு. அவ மனசுல ஆசை விளந்ததுக்கு நீயும் ஒரு காரணம். உன் பின்னாடி வரும்போதும் சரி, உனக்காக அவ ஒன்று செய்யும் போதும் சரி, நீ அமைதியா தான் இருந்த. அந்த அமைதி தான் உங்ககிட்ட இன்னும் நெருங்கி வர வச்சது. உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணி இருந்தா நீ இல்லாத இத்தனை வருஷத்துல உன்னையே நினைச்சிட்டு இருந்திருப்பா. உன்னை பெத்தவங்க கூட உன்னை இந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கே இந்த வாரம் வேண்டாம்னு எந்திரிக்க சொன்னேன். என் பேச்சு கேட்டு எந்திரிச்சியாடா நீ? தெரிஞ்சதானே அவ மனசை காயப்படுத்தின. அவ தான் நான் பார்க்க வந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. போன இடத்துல என்ன வேண்டாம்னு சொன்னதா சொன்னீங்க. என் முன்னாடி நிக்க வச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன். இதுல என்ன தப்புடா பாத்துட்ட நீ? ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா சம்பந்தப்படாதவ எனக்கு அவன் மனசு புரியும் போது சம்பந்தப்பட்ட உனக்கு ஏண்டா புரியல? அவளை கொஞ்சம் கவனிச்சிருந்தா எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்ய போறா? நீ என்னடா அவளுக்கு அப்படி செஞ்சுட்ட? உன்னை இந்த அளவுக்கு அவ எதுக்காக காதலிக்கணும்? அதுக்கான காரணம் அவளுக்கே தெரியல. அது தெரிஞ்சிருந்தாதான் செய்யறது தப்புன்னு என்னைக்கும் உன்னை விட்டு விலகி இருப்பா என்றவன் தன் குரலை தாழ்த்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு திரு. மனசால உன்னை சுமந்துட்டு இருந்தவ கண்ணு முன்னாடி இன்னொருத்திக்கு, அதுவும் கூட பிறந்தவளுக்கு விட்டு கொடுக்கும் போது எவ்வளவு துடிச்சிருப்பா. வாழும்போதே அவளுக்கு நரகத்தை காட்டிட்டான் கடவுள். அப்படி இருந்து அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. தன்னோட தங்கச்சியை விட உன்னை பெருசா நினைச்சதாலதான் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா. அது நம்ம எல்லோரோட பார்வைக்கும் தப்பே தவிர அவளுக்கு அது தப்பு இல்லை என்றார். நான் தான் அப்படி பண்ண வச்சுன்னு சொல்றேன். அப்படிதானடா? கடைசியில அவ பண்ண தப்புக்கு என்ன குற்றவாளியா கேட்ட? உண்மையான குற்றவாளி நீதான்டா. அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு தான் கொடுக்கணும். டே, உண்மையை தான்டா சொல்றேன். அவ பண்ண தப்பு விட இப்ப நீ அவகிட்ட பேசின பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு. நீ பேசின வார்த்தையை தாங்கிக்க முடியாம அவ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா உனக்கு? அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறியா? வாய்க்கிழிய ஆனந்தி இறப்பு மேல தாலி கட்டிக்கிட்டான்னு சொல்றியே, அவ இறப்புல உன்னோட நிம்மதி இருக்குன்னு சொல்றதுல என்னடா நியாயம்? பெத்தவங்க அவ செத்தா கூட கவலை இல்லைன்னு சொல்றாங்க. உன்னை பெத்தவங்க உனக்காக அவ முகத்தை கூட பார்க்காம இருந்தாங்க. காதலிச்ச பாவத்துக்காக இத்தனை பேரோட வெறுப்பை சம்பாதிச்சு உனக்காக வாழ்ந்தவளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாதிரி நீயும் வெறுப்பை கொட்டி நோக்கடிக்கிற. என்னதாண்டா பண்ணும் அந்த பொண்ணு? நீயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ ஏன் என்னை இவ்வளோ காதலிக்கிறான்னு கேட்ட, ஞாபகம் இருக்கா? சத்தியமா அந்த பார்த்திகா தாண்டா உண்மை. அவ உன்னோட வாழ நினைக்கல, வாழ ஆரம்பிச்சுட்டா. அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்க செஞ்சது தாண்டா எல்லாம். அதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீ புரிஞ்சுக்க. நீ மட்டும் தாண்டா அவளை இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே கொண்டு வர முடியும். நீ கொடுக்கிற மன்னிப்புல தாண்டா திரு அவ வாழ்க்கையே இருக்கு. படபடவென்று மனதில் இருந்த கோபங்கள் அனைத்தையும் கொட்டியவன் தன் நண்பனை நெருங்கி, ஒரே ஒரு நாள் நம்ம அவளோட இடத்துல இருந்து பார்த்தாதாண்டா அந்த வழி என்னன்னு தெரியும். ஆனா சத்தியமா சொல்ற, நீயோ இல்ல நானோ ஒரே ஒரு நொடி கூட பார்த்திகாவா வாழ மாட்டோம். அவ அளவுக்கு ஒருத்தரை நேசிக்க நமக்கு தெரியாது. புரிஞ்சுக்கடா திரு. அவளை ஏத்துக்கன்னு சொல்லல, இப்படி வார்த்தையால நோகடிக்காதன்னு சொல்றேன். நண்பன் பேச்சை ஆரம்பத்தில் கடுப்போடு கேட்டவன் முடிவில் வாயை மூடிக்கொண்டான். அவன் மனதில் சில உண்மைகள் சுட்டது. கல்லூரி காலத்தில் பல முறை தினேஷ் விருப்பமில்லை என்றால் அந்த பெண்ணிடம் கூறிவிடு என எடுத்துரைத்திருக்கிறான். அதில் நாட்டமில்லாதவன் உதல்சீனம் செய்தானே தவிர தன்னவளை பற்றி யோசிக்கவில்லை. திருமேனி ஆவுடையப்பனை பொறுத்தவரை கல்லூரி விட்டு சென்று விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என நினைத்து கொண்டான். அதனால்தான் அவளிடம் சென்று பேசவில்லை. அதுவே இவை அனைத்திற்கும் பிள்ளையார் சுழி என்று இப்போது புரிந்தது. இவனும் தவறு செய்யவில்லை, அவளும் தவறாக எண்ணவில்லை.
இருவரையும் இணைத்து வைக்க கடவுள் போட்ட திட்டத்தில் இருவரும் பலியாகிவிட்டார்கள். தினேஷ் சொன்னது போல் அவளை காதலிக்க ஆரம்பத்திலிருந்து பலமுறை யோசித்திருக்கிறான். ஏன் தன் மீது இவ்வளவு காதல் என்று பெருமிதத்தில் மிதந்திருக்கிறான். தன்னை நேசிக்கும் பெண்ணை நினைத்து அந்த காதலுக்காகவே அவளை அதிகம் மகிழ்விக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் சற்று முன் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் யோசித்து கலங்கினான். லேசாக தலைவலி வர ஆரம்பித்தது. அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவன் கைகளை நெற்றிக்கு தடவ கொடுக்க, பாரு என்றான் தினேஷ். முதலில் அதை காது கொடுத்து கேட்காதவன் நண்பனின் குரலில் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து தலையை உயர்த்த, எங்குமா அவ கேட்டான். அப்போதுதான் திரும்பி தன்னவன் நின்றிருந்த இடத்திற்கு பார்வையை சுழற்றினான். அவனோடு சேர்ந்து அங்கிருந்த அனைவரும் அவளை தேட வழிகளை சுமந்த உள்ளம் கடைசி விளிம்பில் உதறி தள்ளிவிட்டது. கட்டியவன் சாகச் சொல்லிய போது கூட வராத அந்த விரக்தி தான் செத்து விடுவேன் என்றதில் வந்து விட்டது. மெல்ல அவ்விடம் விட்டு நகர துவங்கியவள் எங்கு சென்றாளோ யாருக்கும் தெரியவில்லை. நண்பனின் மனைவியை அந்த வீடு முழுவதும் தேடியவன் பரபரப்பாக வீட்டிற்கு ஓடினான். அவ தினேஷ் வீட்டில் தான் இருப்பான் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் தன் அறைக்கு சென்று விட்டான். வீட்டிற்கு வந்தவன் பார்த்திகாவை தேட அவள் வந்ததற்கான எந்த தடயமும் இல்லை. ராணியை அழைத்தவன் இங்கு இல்லை என்று விட மகனிடம் கூறினார். தலைவலி அதிகமானது அவனுக்கு. பயம் லேசாக சூழ்ந்து கொள்ள முயல, அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் என்ற சிந்தனை உதித்தது. அதிரவிட்டது அவனை. தன் மனம் சொன்ன செய்தியில் அரண்டவன் தன்னவள் மீது இன்னும் தனக்கு காதல் இருக்கிறதா என்று அஞ்சினான். மனதோடு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க அவள் எங்கு சென்றிருப்பாள் என்ற சிந்தனையும் ஓடிக்கொண்டிருந்தது. சுற்றியிருந்த இடம் முழுவதும் தேடிய தினேஷ் அவள் பெற்றோர்கள் வீட்டிற்கும் சென்று விசாரித்து விட்டான். நேரம் நள்ளிரவை தாண்டி விட்டது. அதுவரை எந்த செய்தியும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவன் நண்பனை அழைத்து, வந்துட்டலடா என மென்று முழங்கி கேட்டான். அவ வந்தா உனக்கு என்ன, வரலனா உனக்கு என்ன? அதான் செத்து போயிடுன்னு சொல்லிட்டியே. ஒருவேளை உனக்கு மொத்தமா நிம்மதியை கொடுக்கணும்னு செத்துட்டாலோ என்னவோ. வாய கழுவுடா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது. நான் தேடி பார்க்கறேன். உனக்கு என்னடா திடீர்னு அவ மேல அக்கறை? எங்கேயாவது போய் தொலையட்டும் விடு. இன்னையில இருந்து உனக்கு நிம்மதி போ. அவ இல்லாத வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வாழ்ந்து பாருடா. நண்பன் மீது இருந்த கடுப்பில் அழைப்பை துண்டித்து விட்டான் தினேஷ். நேரத்தை பார்த்தவன் மண்டைக்குள் அபாயமணி அடித்தது. விடுவதற்குள் அவளை கண்டுபிடித்து விட வேண்டும் என அவனே தேடச் சென்றான். விடிந்ததை தவிர பார்த்திகா கிடைக்கவில்லை. அந்த பக்கம் தேடி அலைந்த தினேஷ் ஷோர்வாக ராணி அழைத்ததற்காக வீட்டிற்கு வர அதே சோர்வோடு தன்னவள் கிடைக்காத வருத்தத்தில் வீடு வந்து சேர்ந்தான் திருமேனியா உடையப்பன். அவனை பார்த்தது முகத்தை திருப்பிக் கொண்டான் நண்பன். அந்த உதாசீனம் கொடுத்த வேதனையை விட தன்னவள் கிடைக்காத வேதனைதான் அதிகமாக இருந்தது அவனுக்கு. காவல்துறையில் இருப்பவர்கள் எந்த காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுப்பார்கள்? அன்றைய நாள் முழுவதும் நீராகாரம் கூட இன்றி அவளை தேடி அலைந்தார்கள். சூரியன் சென்று நிலவு தேவனே வந்து விட்டான். மேகம் போன்ற இலகுவான மனம் கொண்டவள் எங்கோ நகர்ந்து விட்டார். நேற்றைய இரவு போல் இன்றைய இரவும் தூங்கா இரவானது திருமேனி ஆவுடையப்பனுக்கு. சென்னையில் பல இடங்களை சுற்றி வந்து விட்டான். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரிடமும் விசாரித்து விட்டான். சம்பந்தப்பட்டவள் தடயமே இல்லாமல் அவன் வாழ்வை விட்டு வெளியேறிவிட்டாள். ஊஞ்சல் 18. தன்னுலகில் தனக்கான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்காக அந்த உலகத்தையே மாற்றியவள் எங்கு சென்றாளோ தேடி ஓய்ந்து விட்டார்கள் அனைவரும். அவளை பெற்றவர்கள் கூட பெற்ற உணர்விற்காக தேட ஆரம்பித்தார்கள். எங்கு மறைந்திருக்கிறாளோ யார் கண்ணுக்கும் இதுவரை சிக்கவில்லை. அவள் இல்லாத வாழ்வு அனைவருக்கும் தித்திப்பு இல்லாத இனிப்பானது. அருகில் இருக்கும் வரை அருமை தெரியாமல் வாட்டி வதக்கியவன் வாடிப் போயிருக்கிறான் மனதில். எதிரே நின்று திருமா என அழைத்து கொண்டிருந்தவளை கண்டு கொள்ளாதவன் அவ்வார்த்தையை கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய வார்த்தை எந்த அளவு மனதை காயப்படுத்தி இருந்தால் எங்கோ கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை நில்லாமல் சென்றிருப்பாள். காலம் பேசிய வார்த்தையின் வீரியத்தை நாளுக்கு நாள் உணர்த்தியது திருமேனி ஆவுடைப்பனுக்கு. நண்பனும் சரியாக அவனோடு பேசுவதில்லை. பெற்றவர்களின் பார்வையில் கூட குற்றம் இருப்பதை கண்டவன் பேச்சை குறைத்து கொண்டான். அவள் காணாமல் சென்று எத்தனை நாட்கள் ஆகிவிட்டதோ சரியாக தெரியவில்லை திருமேனிக்கு. கட்டியவனை விட்டு மனைவி பிரிந்து சென்று ஆகிவிட்டது 1 மாதம். அருகில் இருக்கும் வரை தெரியாத அருமை அவள் இல்லாத ஒவ்வொரு நிமிடங்களும் உணர்த்துகிறது. கிரீன் டீ குடிப்பதை நிறுத்தி ஆகிவிட்டது பல நாட்கள். காலை எழுந்து உடற்பயிற்சி செய்பவன் இன்னும் காத்து கொண்டிருக்கிறான் அந்த தேநீருக்கு. குளித்து முடித்து ஈரத்தோடு வருபவனுக்கு வரவேற்பு இல்லை மெத்தை மீது. வகை வகையான உணவு இல்லாமல் நாக்கு உச்சு கொட்டவில்லை. அனைத்திற்கும் மேலாக வெளியில் செல்லும் பொழுது சிரித்த முகமாக அவள் இல்லை.
வரவேற்கவும் ஆள் இல்லை. தனிமைதான் தனக்கான சரியான துணை என்று இத்தனை நாட்கள் காக்கி உடையை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்திருந்தவனுக்கு தன்னவள் கொடுத்த தனிமை சாட்டையடியானது. காதலால் அவளை தேடுகிறானோ அல்லது அன்று பேசிய வார்த்தையின் குற்ற உணர்ச்சியில் தேடுகிறானோ அவன் மட்டுமே அறிந்தது. மனம் தெளிவாக எதற்காக தாலி கட்டியவளை தேடுகிறோம் என்று உரைக்கவில்லை. அறிந்து கொள்ளவும் திருமேனி ஆவுடையப்பன் துணியவில்லை. நாட்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. மருமகனை அழைத்த சந்திரசேகர், ஏதாச்சும் தெரிஞ்சுதாப்பா கேட்க மருமகன் சொல்ல போகும் பதிலுக்காக காத்திருந்தார் அமுதா. பேசுவதற்கு துணியாத அவன் நாக்கை எப்படியோ தயார்படுத்தி, இல்ல மாமா என்றிட அடுத்து என்ன பேசுவது என்று தெரியவில்லை அழைத்தவருக்கு. அவரின் அழைப்பை துண்டித்தவன் மொட்டை மாடிக்கு சென்றான். முதலும் கடைசியுமாக தன்னவளுக்கு வாங்கி கொடுத்த ஊஞ்சல் அனாதையாக காட்சியளித்தது. பார்த்திகாவின் கடைசி சிரிப்பு இங்குதான் நிகழ்ந்தது. அவன் வாங்கி கொடுத்த ஊஞ்சலில் அமர்ந்தவள் மழையோடு மழையாக சிரித்து தீர்த்தாள். அந்த சிரிப்பை பார்க்க கொடுத்து வைக்காதவனுக்கு எப்பொழுது பார்க்க போகிறோம் என்ற ஆசை துளிர்விட்டது. பாரம் தாங்காது அந்த ஊஞ்சலில் அமர்ந்தவன் வானத்தை பார்த்தான். அப்படி என்னதான் தெரியுமோ அவளுக்கு? எந்நேரமும் பார்த்து கொண்டிருப்பாள். அதுவும் மழை நேரத்தில். காதலித்தவனை கூட அவ்வளவு நேரம் பார்க்க மாட்டாள். அப்படி பார்த்து பார்த்து ரசித்த வானத்தை பார்த்த அவனுக்கு தனிமை தெரிந்தது. பலத்த யோசனைகளுக்கு நடுவில் கண்மூடியவன் முன்பு நின்றான் தினேஷ். நண்பன் மீது இருந்த கோபத்தில் சரியாக முகம் கூட பார்ப்பதில்லை. வெகு நாட்கள் கழித்து பார்க்கும் அவன் முகத்தில் தெரியும் வேதனை கண்டு வருந்தியவன் திரு என்றழைக்க விழித்திறக்காமல் இருந்தான். நாளைக்கு என்ன பண்ண போற? தொண்டைக்குழியில் எச்சிலை விழுங்கியவன் விழி திறக்காமல், அவ வருவாளா கேட்டான். என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? உண்மைய சொல்லுடா. அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே? டேய், இத்தனை நாளா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? சத்தியமா பாரு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ நாள் எந்த தகவலும் இல்லாம இருக்குன்னா அவ கண்டிப்பா நல்லா இருக்கான்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாம அவ உன்னை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு பாரு நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விழித்திருந்தவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. என்ன நினைக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. என்னடா கேட்டான். அவன் நாளைக்கு வருவா தினேஷ், அது எனக்கு நல்லா தெரியும். எப்படி? மனசு சொல்லுது. எங்கேயோ தூரத்துல நின்னு என்னை கண்காணிச்சிட்டு இருக்காடா. இல்லடா, அப்படி இருந்தா நிச்சயமா உன் முன்னாடி வந்திருப்பா. எனக்கு தெரியும். அவ என் பக்கத்துல தான் இருக்கா. என்னை பார்க்க பிடிக்காம என் கூடவே இருக்கா. சரி, நீ சொல்ற மாதிரி அவ வரானே வச்சுப்போம். என்ன முடிவு பண்ணிருக்க? தெரியலடா மச்சான். நண்பனின் கரடுமுரடான எண்ணத்தை என்ன சொல்லி திட்டுவது என்று தெரியாமல் அங்கிருந்து சென்று விட்டான். நாளை இவர்களின் விவாகரத்து தொடர்பாக நீதிமன்றம் குறிப்பிட்ட நாள். இப்படி ஒரு நாளை 1 மாதத்திற்கு முன்பு வரவேற்றிருப்பான் திருமேனி ஆவுடையப்பன். இப்பொழுது அந்த நாளின் முடிவு என்னவென்று தெரியாமல் காத்திருக்கிறான். விடியும் வரை மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தவன் கடமைக்காக தன் கடமைகளை முடித்துக்கொண்டு வெளியே வர, திரு என்றழைத்தார் நடராஜ். உங்க கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லப்பா. பதில் தேடிதான் போயிட்டு இருக்கிறேன். வீட்டை விட்டு வெளியேறிய மகனை சங்கடத்தோடு பார்த்து கொண்டிருந்த பெற்றோர்கள் மருமகள் வர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்தனர். மகளின் வரவை எதிர்பார்த்த பெற்றோர்கள் மருமகனுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் காத்திருந்தார்கள். பார்த்திகா மீதிருந்த கோபம் சென்று விட்டதா என்றால் இல்லை. பெத்த மனம் பதறுகிறது அவள் நலனுக்காக. நண்பனை வரவேற்க காத்திருந்த தினேஷ் நேற்று இரவு அவன் சொன்னது போல் எங்காவது இருந்து பார்த்திகா பார்க்கிறாளா என்று பார்வையை சுழல விட்டான். இருப்பதற்கான சின்ன அறிகுறி கூட தெரியவில்லை. நண்பன் பார்வைக்கு ஏற்றாற்போல் தன் பார்வையையும் சுழற்றியவன் ஏமாந்த முகத்தோடு வளாகத்தில் அமர்ந்திருக்க வெகு நேர காத்திருப்புக்கு பின் அவர்கள் வழக்கின் நேரம் வந்தது. பெருமூச்சு விட்டவன் அங்கு நிற்க சம்பந்தப்பட்டவளை கேட்டது நீதிமன்றம். என்ன சொல்வதென்று தெரியாமல் தத்தளித்தவனை காப்பாற்றினார் வழக்கறிஞர். இருவரும் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒருவர் வராமல் இருப்பதால் அவங்க இல்லாம என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றது என்ற கேள்வி எழுந்து முடிப்பதற்குள் சத்தமில்லாமல் தன்னவனை பார்க்காது அவனுக்கு நேராக நின்றாள் பார்த்திகா. திருமேனி ஆவுடையப்பனின் உடலில் எத்தனை நரம்புகள் இருக்கிறது என்று அவனை அறிந்து கொள்ளும் அளவிற்கு அனைத்தும் புடைத்தது. இரத்தங்கள் சூடாகி விழுவழிய சிகப்பு நிறமாக காட்சியளித்தது. பரபரத்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாது முதல் முறையாக தத்தளித்தான்.
நண்பன் சொல்லது போல் வந்தவளை கண்டு தினேஷ் மனம் குளிர 2 பிள்ளைகளை பெற்று ஒன்றை உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்காக மண்ணுக்கு அனுப்பி வைத்தவர்கள் இருக்கும் பிள்ளையின் நலனை நினைத்து நிம்மதியடைந்தார்கள். இத்தனை பேரின் மனநிலையை சிறிதும் கவனத்தில் கொள்ளாது இறுகிய முகத்தோடு நீதிபதி முன்பு நின்றாள். திருமேனி ஆவுடையப்பனின் எதிரில் நின்றாள். இமையை கூட அசைக்காதவள் அப்படி ஒருவன் இருப்பதை மறந்து நின்றிருக்க அவள் பணியை இவன் எடுத்துக்கொண்டான். கற்பனையில் எத்தனை நாள் தன்னை தன்னவன் இப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாலோ அவை நடந்து எரியும் மகிழ்வில்லாமல் நின்று கொண்டிருக்கிறாள். விசாரணை துவங்கியது. இருவருக்கும் கடைசியாக அன்றைய வழக்கை முடித்து வைக்க வேண்டிய சூழலில் நீதிபதி, உங்களுக்கு இந்த விவாகரத்துல சம்மதமா? 2 பேரும் பேசி சுமூகமா பிரிய முடிவு பண்ணிட்டீங்களா? பார்த்திகாவிடம் கேட்க 2 விழிகளும் மூடிக்கொண்டது. நீதிபதி மீண்டும் ஒருமுறை அவளிடம் கேட்க கடினப்பட்டு விழித்திருந்தவள் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு நேருக்கு நேராக தாலி கட்டியவனை பார்த்தாள். அந்த பார்வையில் துளியும் காதல் இல்லை என்பதை அறிந்தவன் இதயம் வருந்தியது. தன் பார்வையில் மாற்றத்தை கொண்டு வராதவள், என் மேல அவர் வச்சிருந்த குற்றச்சாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன நியாயம் சொன்னாலும் நான் பண்ணது பச்சை துரோகம். கணவன் மனைவி உறவுல அன்பு, காதல், நம்பிக்கை இதெல்லாம் தான் இருக்கணுமே தவிர சந்தேகமும் துரோகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற கல்யாண வாழ்க்கை நிலைக்காதுன்னு காலம் எனக்கு புரிய வச்சிடுச்சு. என்னோட வாழ்ற வாழ்க்கை அவருக்கு நரகம். நான் அணுவணுவா நேசிச்சு உயிரா வளர்த்த என் காதலை அவருக்கு காட்டணும்னு விரும்பினேனே தவிர அவர் உயிரோட விளையாட விரும்பல. இந்த கொலைகாரி அவருக்கு விடுதலை கொடுக்க விரும்புற. என் நடிப்பிலிருந்து அவருக்கு ஓய்வு கொடுக்க விரும்புற. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கையில இருந்த நிம்மதியை பறிச்ச பாவத்துக்கு தண்டனையா விவாகரத்து கொடுக்க சம்மதிக்கிற என்ற முடிவை சபை நடுவில் வைக்க பேச்சற்று நின்றான் திருமேனியா உடையப்பன். அவள் முடிவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அதே கேள்வியை சம்பந்தப்பட்டவனுக்கு இடம் மாற்ற மாறாத பார்வையை வைத்தான் தன்னவளிடம். எதற்காக இங்கு வந்தாலோ அதை பேசி முடித்த நிம்மதியில் கிளம்பும் நொடிக்காக காத்திருக்க திருவின் பார்வை வீச்சை தாங்க முடியாது தலையை தாழ்த்தி கொண்டாள். உங்க முடிவை சொல்லுங்க. வழக்கு கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு விவாகரத்து பண்றதுல சம்மதமா இல்லை கால அவகாசம் வேண்டுமா? நிச்சயம் விவாகரத்திற்கு சம்மதம் தான் கூறுவான் என்று அதீத நம்பிக்கையில் அங்கு நின்றிருந்தாள் பார்த்திகா. அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்ற மூவரும் அதைத்தான் எதிர்பார்த்து பார்த்திருக்க, எனக்கு விவாகரத்துல உடன்பாடு இல்லை என அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி கண்கள் விரிய வைத்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் மின்சாரம் தன் மீது பாய்ந்தது போல் சடார் என்று அவனை பார்த்தாள். அவள் வந்த நொடிகளிலிருந்து தன் மீதான காதல் பார்வை வராமல் ஏங்கியவன் வந்ததும் புன்னகை முகமாக, என் மனைவி கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். அவளை என் கூட சேர்த்து வைங்க. என் கூட இருந்த வரைக்கும் தெரியாத காதலை கூட இல்லாத நாட்கள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அவ இல்லாத வாழ்வு உயிர் இல்லாத உடம்பு மாதிரி. என் உயிரை எனக்கு மீட்டு கொடுங்க என்றவன் அவளை பார்த்து, ஐ லவ் யூ பாரு என்றான். முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே முட்டி மடக்கி அமர்ந்தவள் சத்தமாக கதறினாள். அவள் அழுகையில் அனைவரும் ஒரு நொடி அவளுக்காக வருந்தி பின் தைரியப்படுத்த கட்டியவன் கூறிய வார்த்தைகளை கேட்டதிலிருந்து தன் நிலை இழந்து மனம் கலங்கிவிட்டாள். அன்று அவள் சொன்ன வார்த்தையின் தாக்கம் மனதை ஆட்டி படைத்தது. தன்னுடைய காதல் அவனை ஆனந்தப்படுத்துவதற்கு பதில் கஷ்டப்படுத்தி விட்டதாக நினைத்து கால் போன போக்கில் போனவள் ஊர் பேர் தெரியாத இடத்தில் நாதியற்று கிடந்தாள். சில நன்னவர்களின் உதவியால் அங்கிருந்த முதியோர் இல்லத்தில் சேவகியாக பணியாற்றினாள். அந்த முதியோர்களுக்கு செய்யும் பணிவிடைதான் இத்தனை நாட்களாக அவள் உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தது. திருமேனி ஆவுடையப்பன் சொன்னது போல அவனை எங்கும் பார்க்க வரவில்லை. அந்த அளவிற்கு மனம் கல்லாகிவிட்டது. அவனை இனி பார்க்கவே கூடாது என்ற முடிவில்தான் கடைசியாக இங்கு வந்தது. காதலித்தவன் தன்னிடம் கேட்ட விவாகரத்தை அவனுக்காக கொடுக்க முன் வந்தவள் அதிசயத்திலும் அதிசயமாக நடந்த நிகழ்வில் நம்ப முடியாது இன்னும் அழுது கொண்டிருக்கிறாள். மகளின் அழுகையை பார்த்த பெற்றோர்கள் சமாதானம் செய்ய, பாரு, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது உனக்கு கிடைச்சிடுச்சு. இன்னும் எதுக்காக அழுதுட்டு இருக்க? சந்தோஷமா அவனோட வாழப்போ என்றான் தினேஷ். அதுவரை அழுது கொண்டிருந்தவள் அதை நிறுத்தி வைத்துவிட்டு அண்ணனானவனை நிமிர்ந்து பார்க்க, உனக்காக அவன் காத்திருக்கான். இனி நீ அழக்கூடாது, சந்தோஷமாயிரு என புன்னகைக்க தன்னவள் அருகில் வந்து நின்றார். ஓரக்கண்ணால் அவன் தன் பக்கத்தில் வந்ததை அறிந்தவள் கண்ணீரை துடைத்து கொண்டு,
என் புருஷன் உரிமையா என்கிட்ட கேட்டது விவாகரத்து மட்டும்தான். அதை கூட கொடுக்கலன்னா அவரை காதலிச்சதுக்கு அர்த்தம் இருக்காதண்ணா. அவருக்கானதை கொடுத்துட்ட, அவரை சந்தோஷமா வாழ சொல்லுங்க என்றாள். என்னடி நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட வாழணும் தானே? பேசிக்கொண்டிருந்த அன்னையை கை காட்டி தடுத்தவள், நீங்க என்ன மன்னிக்கலாம், என்ன நான் மன்னிக்க தயாரா இல்லை. உங்க எல்லோரோடையும் இல்லாத இந்த ஒரு மாசத்துல தான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீங்க யாரும் வேண்டாம். அவரோட சேர்ந்து வாழவும் விருப்பம் இல்லை. நான் கூட இருந்தா அவரோட நிம்மதி கெட்டு போயிடும். என்னோட டார்ச்சர் தாங்காம செத்து போயிடுவார். அப்படி ஒரு நொடிய கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். பேசிக்கொண்டே போக அவள் அருகில் அமர்ந்தாள். உடனே எழுந்தவள் நகர கைப்பிடித்தான். அழுகை முட்டி கொண்டு வந்தது. எவ்வளவு தைரியம் தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவன் தொடுகை அதை உடைத்து எறிந்தது. இப்படி அவனை பார்த்தால் மொத்தமாக மாறிவிடுவோம் என்பதால் தான் வராமல் இருந்தான். ப்ளீஸ் என்னை பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு என்ன பார்த்து சொல்லு. இருவருக்கும் தனிமை கொடுத்து சுற்றியிருந்த அனைவரும் சென்று விட்டார்கள். அவளை அழைத்து கொண்டு தனிமைக்கு வந்தவன் சமாதானம் செய்ய எதையும் ஏற்கவில்லை. பேசி போராடி தோற்றவன் தன் முகத்தை பார்த்து சொன்னால் விட்டு விடுவேன் என்றிட, உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. என் முழு சம்மதத்தோட தான் இந்த முடிவை எடுத்திருக்க என்றாள். எப்படியும் தன் விழிகளை பார்த்தால் நிராகரிக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை உடைந்து விட்டதை நம்ப முடியாமல் அவள் கையை விட்டான் திருமேனி ஆவுடையப்பன். இதுதான் தனக்கான சமயம் என்று மொத்தமாக அவனை விட்டு விலகிட, என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்கள மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போ என்ற குரலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே நின்றாள். இவ்விருவரும் பேசிக்கொண்டிருக்க சற்று தொலைவில் நின்றிருந்த தினேஷின் காதில் இவை விழுந்தது. திரு திருவென்று முழித்தவன் ராணியை அழைத்து, அம்மா உங்க பையன் உங்களை போட்டு தள்ள பாக்குறான் என போட்டு கொடுக்க மருமகள் வந்த மகிழ்வில், இப்பதாண்டா அவன் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். என் மருமகளை வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடுங்க, எங்கேயும் போக விடாம நான் பாத்துக்கிறேன் என்றார். நல்ல குடும்பம். என்கிட்ட பேசிட்டு இருக்காம அங்க என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேளுடா. போலீஸ்காரனை என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? இவ்வளோ நேரம் என்ன வேலை பார்க்குறோன்னு தெரியாமலே பார்த்துட்டு இருந்தியாடா கூமட்ட? வாத்துதான். அங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்லவா? என் மருமக அழுகையோட அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாளா? ஆமா, இவன் சிவாஜி மாதிரி அம்மாக்கு ரொம்ப முடியலன்னு வாய்க்கூசாம பொய் சொல்றானா? ஆமா, அத்தைய பார்க்கணும்னு குலுங்கி குலுங்கி என் மருமக அழறாளா? ஆமா, பல்ல காட்டாம நல்லவ மாதிரி கைய பிடிச்சு கூட்டிட்டு வரானா? ஆமா ஆமா ஆமாம்மா. ஆமா பட்டது போதுண்டா, வீட்டுக்கு வந்து சேரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வீட்டுல நல்ல சாப்பாடு செய்ய போற என வைத்து விட, ஆரம்பத்துல இருந்து நல்லா தானடா இருந்தீங்க, திடீர்னு இப்படி மாறிட்டீங்க புலம்பலோடு அவர்களுக்கு பின்னால் சென்றார்.